ஓகே, டெல்லி டு நெய்வேலி போகிற vlogல வந்துட்டு இன்னும் 2 பேரும் நான் பார்த்துருக்கேன். என் பேர் தர்ஷனாமூர்த்தி பிரதர் வந்துட்டு நிறைய நல்லா பேசிட்டு வந்தார், ஜாலியாக இருக்குது. அவர் மூலியமாக தான் அந்த ஷாப்பிங்கில் போயிட்டு நான் இறங்க போகிறேன், அதாவது டெல்லியில். அது இல்லாமல் இன்னும் 2 பேர் வந்துட்டு வீடியோவில் பேசியிருக்காங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மக்கள் இன்னும் நிறைய பேர் இன்னும் உலகத்தில் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே தெரிய வரணும். அதில் ஒருத்தர் வந்துட்டு உங்களுக்கு பரிச்சயமான ஒரு முகமாக இருக்கும். அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், என் பேர் வில்லியம் குமார். நான் ஊட்டியிலேருந்து டெல்லி போயிட்டுருக்கேன். நான் வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்கூலில். அதே நேரத்தில் நான் ஒரு கலை ஆசிரியர், அதாவது தமிழ் கல்ச்சரல் டீச்சர்ஸாக இருக்கேன். என்னுடைய நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, மனித குலத்துக்கு வந்து சேவை செய்யறது, அதே நேரத்தில் நம்முடைய கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிறது தான் நம்முடைய பணியாக இருந்துகிட்டு இருக்கு. அதோட இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல்லையும் இல்லை என்னுடைய மாவட்டங்கள்லையும் வந்து அங்கே உள்ள மக்களுக்கு தமிழ் கல்ச்சரல் டான்ஸ், அதாவது கரகாட்டம், ஒயிலாட்டம், இதை வந்து அவங்களுக்கு வந்து முறைப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நான் வந்து திருச்சியில் படிச்சிருந்தேன். திருச்சியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் பேசிக்காக கற்றுக்கிட்டேன் இந்த கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம்லாம். அப்போ நான் ஒரு காலத்தில் இந்த இந்தியாவில் வந்து ஒரு 6 மாநிலங்களில் போட்டிக்காக போயிட்டு வந்தோம் நாங்கள். இப்போ எங்களுடைய நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம மக்களை வந்து ஒன்றுபடுத்துதல், ஸோ மக்களுக்கான சேவைகளை வந்து செய்யுதல், அதுதான் நம்முடைய நோக்கமாக இதுவரைக்கும் நம்ம செயல்பட்டு இருக்கோம். மிக்க நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜோசி, நான் நெய்வேலி பக்கத்தில் இருக்கேன். என்னுடைய நோக்கம் என்னென்னா, பிள்ளைகள் வந்து சீர்திருத்தத்தோடு வளர்க்கணும், அதனுடைய நோக்கமே. இப்போ என்ன சீர்திருத்தம்னா, ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்து பெற்றோர் பேரண்ட்ஸுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்வாங்க. ஸோ அது இல்லாமல் நல்ல கலாச்சாரத்தோடு வளர்க்கணும். ஸோ நல்ல கலாச்சாரம்னா என்ன, சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த ட்ரிங்க்ஸு, இல்லை மற்ற சின்ன விஷயங்கள், தவறான எண்ணங்கள் இதெல்லாம் தோன்றது வந்து அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுறது என்னுடைய வேலையே. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, பல நூல்கள் மூலமாக சில கருத்துக்களை எடுத்து அந்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நூலாக்கி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறேன். ஸோ பெரியவங்களை நான் மாற்ற முடியும்னாலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்ன குழந்தைகளை நம்ம மாற்றலாம். அதான் லாபம். தேங்க்யூ.